யாராவது சொன்ன ஒரு சின்ன வார்த்தை கூட உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுதா? அதையே நாள் பூரா நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்கீங்களா? அதுலேருந்து நீங்கள் வெளியில் வரணும்னு நினச்சாலுமே உங்களால் வர முடியலையா? அப்போது இந்த வீடியோவை கண்டிப்பாக தொடர்ந்து பாருங்கள். இந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நான் ஜெயஸ்ரீ, ஐ எம் எமோஷனல் வெல்னஸ் கோச் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் என்னுடைய வீடியோஸை தொடர்ந்து உங்களால் பார்க்க முடியும். சரி, ஒருத்தவங்க சொல்கிற வார்த்தை ஏன் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் பவுண்ட்ரி அப்படின்னு ஒரு விஷயம். அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளுடைய வீட்டுக்கு கதவுலாம் வச்சுருக்கோம். எதுக்கு இந்த கதவு வச்சுருக்கோம்? ஏன்னா நம்ம சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான் கதவு ஜன்னல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நம்மளுடைய மனசுக்கு ஒரு பவுண்ட்ரி தேவை, ஒரு மனக்கதவு அப்படிங்கிறது தேவை. அப்படி இருந்தால் தான் நம்மளால் மற்றவங்க என்ன மாதிரி நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் நம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். சரி, அந்த பவுண்ட்ரி எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். யாராவது ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம மனசுக்குள்ளார எடுத்துக்கிட்டு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு தான் இந்த செட்டிங் பவுண்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப தேவை. அப்போ தான் எந்த மாதிரி விஷயங்கள் உங்களை சுற்றி நடந்தாலும் சரி, இல்லை யார் என்ன சொன்னாலும் சரி, யார் எந்த மாதிரி பிஹேவ் பண்ணாலும் சரி, நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தர் சொல்கிற வார்த்தையும் உங்களை தொந்தரவு பண்ணும், ஒவ்வொருத்தர் செய்கிற செயலும் உங்களை தொந்தரவு பண்ணிகிட்டே இருக்கும். அப்போ எப்போ தான் நிம்மதியாக இருக்கிறது? சரி, இந்த எமோஷனல் பவுண்ட்ரி இதை எப்படி செட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். யாராவது ஒரு விஷயத்தை செய்ய சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் உங்களுக்கு செய்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் நீங்கள் என்ன சொல்வீங்க? சரி பரவாயில்ல, நான் செஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை கஷ்டப்பட்டு செய்வீங்க. மற்றவங்களுக்கு நோ சொல்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கஷ்டப்பட்டு ஒவ்வொரு செயலையும் செய்வீங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் எஸ் சொல்லி செய்கிறப்போ யூ ஆர் சேயிங் நோ டு யுவர் இன்னர் பீஸ். ரைட்டா? ஸோ இந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒரு கான்வர்சேஷன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த கான்வர்சேஷனை தொடர்ந்து பேசாமல் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரி, இந்த கான்வர்சேஷன் நம்ம ஸ்டாப் பண்ணோன்னா மற்றவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களே அப்படி நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மற்றவங்கள பற்றி நினைக்கிறப்போ உங்களை நீங்களே ஹர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். அதனால் எந்த கான்வர்சேஷன் உங்களை ட்ரெயின் பண்ணுதோ அதை நீங்கள் குறைச்சிக்கலாம். மூணாவது என்ன செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய எனர்ஜி அதை சேவ் பண்ணிக்கிறதுக்கு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஒரு சைலண்ட்டாக இருக்கலாம். இல்லைன்னா 10 நிமிஷம் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஹோஓபனோபனோ மெடிடேஷன் பண்ணலாம். ஹோஓபனோபனோ மெடிடேஷனில் இருக்க ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ, இந்த 4 ஃப்ரேசஸை குறைஞ்சது ஒரு 5 டைம்ஸ் ஆர் 7 டைம்ஸ் இதை சொல்லிவிட்டு தூங்க போகலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ உங்களுடைய இன்னர் ஸ்ட்ரென்த் அதை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுவீங்க. தேவையில்லாத விஷயங்கள் ஸ்டோர் பண்ணியிருக்கிறத உங்களால் அவாய்ட் பண்ண முடியும். யூ வில் பி ஸ்ட்ரெங்தனிங் யுவர் இமோஷனல் பவுண்ட்ரி. அதாவது உங்களுடைய மன எல்லைகளை நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்போ நீங்கள் யார் என்ன சொன்னாலும் எந்த மாதிரியும் நீங்கள் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. அதனால் இந்த விஷயங்களே செஞ்சு பாருங்கள். நான் திருப்பி இன்னொரு தடவை சொல்கிறேன். உங்களால் செய்ய முடியாத விஷயங்கள், செய்ய பிடிக்காத விஷயங்களுக்கு தைரியமாக நோ சொல்லி பழகுங்க. அதை சரியான முறையில் சொல்லி பழகுங்க. ரெண்டாவது, ஒரு பெரிய கான்வர்சேஷன் உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பாருங்கள். மற்றவங்க ஹர்ட் ஆயிடுவாங்களே அப்படிங்கிறதுக்காக நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணிக்க வேணாம். மூணாவது, உங்களுடைய மென்டல் எனர்ஜி அதை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு மெடிடேஷனோ ஏதாவது ஒரு ப்ரீதிங் எக்ஸசைஸோ ரெகுலராக பண்ணுங்கள். இது செய்கிறதன் மூலமாக உங்களுடைய மனசை ஸ்ட்ரெங்தன் பண்ண முடியும். யூ வில் பி செட்டிங் பவுண்ட்ரிஸ் ஆல்சோ. ஸோ உங்களுடைய மன எல்லைகளை நீங்கள் உருவாக்க முடியும். அப்படி செய்கிறதன் மூலமாக யார் எந்த வார்த்தை சொன்னாலும் அது உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே உங்ககிட்ட நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஐ சூஸ் மென்டல் பீஸ் அப்படிங்கிற மாதிரி. அதாவது என்னுடைய மன நிம்மதி எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க இல்லையா? அதனால் உங்கள் சப்கான்ஷியஸ் மைண்ட் அதை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால் உங்களுடைய மன அமைதிக்கு ஆப்போசிட்டாக எந்த விஷயங்கள் நடந்தாலும் அது உங்களுடைய மனசு அதை எடுத்துக்காது. இதன் மூலமாக நீங்கள் பீஸ்ஃபுல்லாக எப்போதும் இருக்க முடியும். ஆரோக்கியமான மனமே அற்புதமான வாழ்க்கையின் அடித்தளம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.